ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT இருக்கக்கூடிய ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ சீக்கிரமாக போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போக போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல பார்த்தீங்கன்னா 2026 டேட்ஸில் ஒரு அடல்ட் காமெடி ட்ராமா படமா வெளியே வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய சமூக பார்த்தீங்கன்னா தரமா வச்சிருக்காங்க. சரி, இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஒரு ஜூனியர் பொண்ணை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி அவங்க 2 பேருமே பழகி லவ் பண்ணி இன்ஃபேக்ட் கஜகஜமே பார்த்தீங்கன்னா முடிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவத்தை இவங்க கிட்ட மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம நிற்கிறாரு. அதுல இவருடைய டியூஷன் டீச்சர் அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் என்னன்னு தெரியும். நம்ம ஹீரோ இந்த மாதிரி சம்பவத்தை வந்துட்டு பண்ணாரு சின்னாச்சு அப்படின்றது படத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ அந்த அடல்ட் காமெடி கலந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட்டி நாட்டி கிரைசி யாஹாவுடைய இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படமே பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் படமா வெளியே வந்திருக்கு. மீனா இந்த படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா பயடிஸ்டிக்கா வச்சிருக்காங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்றது நடக்கும்போது பட் இருந்தாலுமே இவங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா லவ் பண்ண அந்த பையன் பாத்தீங்கன்னா இவங்களை விட்டுட்டு போயிடுறான். ஸோ இந்த சம்பவத்துல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சென்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க வேலைக்காக கிளம்பி போறாங்க. போன அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா சரக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சில் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் சென்னைக்கு வந்திருப்பாரு. பட் அவருக்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கல. ஸோ தங்குறதுக்கு வீடுமே இல்லை. இதனால இவங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்கூடிய சம்பவங்களான தென் நம்ம ஹீரோயினுக்கும் இவங்களுக்கும் எந்த மாதிரி லிங்க் இருக்கு கிடைச்சாச்சு அப்படி இருந்த படத்தோட ஒன்லைனா இருக்கு. யூஸ்வலா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே கொண்டு போடாம செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி இந்த படத்துல எதிர்பார்க்கலாம். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சென்னை லவ் ஸ்டோரி. சோனிலே OTT இந்த படத்துக்கு தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. வினோதங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போற படம் வந்து டைரக்ட் OTT பிரீமியரா வெளியே வந்திருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரியை கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருக்காங்க. கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்துட்டு வேலை செஞ்சிருப்பாரு. ஸோ இதுக்கு மேல இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி ஒரு இன்ஃபுளுசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை இவர் மீட் பண்ணி இவங்க 2 பேருமே பழகி லவ் பண்ணி மேரேஜுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூப்பரா நடந்து முடிச்சது. பட் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறும்போது தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நம்ம ஹீரோ அங்க போயிட்டு என்னமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது கடைசி என்னாச்சு அப்படின்றது படத்தோட ஸ்டோரியா இருக்கு. சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டிங்கா இருக்கும். ஓவரால் ஆக்டிங்குமே படத்தோட நினைச்ச எல்லாருமே நல்ல ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் எபிசோட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம முடிச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க.